இன்னைக்கான ஷோல நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை வறுத்தெடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய தகவலா வரலாற்றிலேயே ஜூன் 25ஆம் தேதி 1975 எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட நாள் இன்னைக்கு. 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆனாலும் இந்தியாவில இந்த வேர்டு மாறவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதை 2 விதமா பாக்குறாங்க. முதல் விதம் என்ன அப்படின்னா, உள்நாட்டு பிரச்சனைகள் அங்க அதிகமா இருந்ததுனால எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு பயங்கரமான முட்டு கொடுத்தாங்க. இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 1971 லோக்சபா தேர்தலில் ரேபரேலி தொகுதியில நின்று இந்திரா காந்தி வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறமா பிரதமர் ஆறாங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது, இதுல நிறைய முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க கேஸ் கொடுக்க கரெக்டா ஜூன் 12, 1975 அன்னைக்கு அலகாபாத் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வருது, நீங்க வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து ஜூன் 24, 1975 இந்திரா காந்தி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க பிரதமரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வருது. அதுக்கப்புறமா ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு இந்த எமர்ஜென்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த எமர்ஜென்சி பீரியட்ல அவங்க கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் தான் ஆர்டிகல் 352. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, பிரதமரா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா யாருமே பிரதமரை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க பதவியை காப்பாத்துறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு தோணுதுப்பா. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். சமீபத்துல முருகன் மாநாடு மதுரையில நடந்துச்சு. இந்து முன்னணி அதை முன்னெடுத்தாங்க. பாஜக அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாநாடு நடத்துறதுக்கு பேஸ் விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்ற மலையை சுத்தி நடந்த ஒரு சர்ச்சை தான் பேஸான ஒரு விஷயம். இந்த மலை சிக்கந்தருக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் இந்து முன்னணியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த திட்டத்தை போட்டாங்க. இந்த முருகன் மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தமிழக அரசியல்ல இதுதான் ஒரு பேச்சு பொருளாவே இருந்துச்சு. இந்த பக்கம் அமைச்சர் சேகர் பாபுல இருந்து துவங்கி பல பேர் இதுக்கு விமர்சனம் வச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பிஜேபியை சார்ந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காரு. கும்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பல் செல்ஃபி கேட்டிருக்காங்க. சரி, செல்ஃபி கேட்டிருக்காங்கல்ல, என்ன பண்ணிருக்கணும், சாமி கும்பிட்ட கையோட போட்டோ எடுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, விபூதியை அழிச்சிட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்திருக்காரு. இதோட முடிச்சிருந்தா பரவாயில்லைங்க. எந்த தர்கால பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அதே தர்காக்கு போயிட்டு குல்லாவை போட்டுட்டு நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் குல்லாவை கலட்டவே இல்லை. இந்த 2 விஷயத்தையும் பார்த்தவங்க, என்னங்க இது, திருப்பரங்குன்ற மலையில போயிட்டு விபூதி அழிக்கிறாரு, ஆனா தர்காவுக்கு போயிட்டு குல்லாவை கலட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையாக்கிட்டாங்க. இப்ப நடந்த முருகர் மாநாட்டுல இவர் பண்ண இந்த விஷயம் பயங்கரமா விமர்சிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த விஷயம் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆஹா, இது ஒரு பெரிய சர்ச்சையாதே, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமே அப்படின்னு இன்னைக்கு நம்ம அண்ணே வாயை திறந்திருக்காரு. ஆமாண்டா, அப்படிதாண்டா அழிப்பேன், சனாதனம் எங்களுடைய எதிரி, பிஜேபி இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவாருன்னு பார்த்தா அவர் வேற விதமா பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்களேன். திருநீர் பார்த்து துடைக்கவில்லை, நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணம் வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். அட, அதுக்குள்ள தப்பா நினைச்சிட்டீங்களேப்பா. அவர் வேர்வை தாங்க தொடச்சிருக்காரு. எப்படி ஒரு முரட்டு முட்டா கொடுத்தாருன்னு பாத்தீங்களா? சரி, அதை விடுங்க. சரி, ஸ்பீச்ல தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன நீங்களே பாருங்களேன். முருக பக்தர்கள் தானே நாம. அவரை கடவுளா நினைக்கிறனால நம்முடைய முன்னோரா நினைக்கிறோம் இல்ல. தமிழ் முன்னோர்களில் அவரும் ஒருவர் என்பதுதானே நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது. குறிஞ்சி திணையின் தலைவர் தானே. பாத்தீங்கல்ல வீடியோவை. முருகர் தமிழ் கடவுள், முருகன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முருகனை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா சனாதனத்தோட அதல பாதாளத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. இதுல இருந்து என்ன தெரியுது? முருகரை அண்ணன் ஏத்துக்கல, அப்புறம் எதுக்கு இப்ப முருகர் யார நம்பினா என்ன, நம்பலன்னா என்ன? இப்ப ஒரு போடு போட்டுட்டு இருக்கீங்க, முருகர் உங்களை நம்ப மாட்டாரு அப்படின்னு. அதாவது விபூதி அழிச்சிட்டு நான் வேறவே தாங்க தொடச்சேன், நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இருந்தார்ல. இது உருட்டு இல்லைங்க, நிறைய உருட்டு என்ன இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு. வாங்க ஒண்ணு ஒண்ணா பாத்துருவோம். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இந்த கோவில் எல்லாமே புத்த விகாரங்களா இருந்துச்சு. இப்பதான் அதை கோவிலா மாத்திருக்காங்க அப்படின்னு 2017 நம்ம அண்ணன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதனால நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கோவில் எல்லாத்தையும் இடிக்கணும், இந்த கோவில் எல்லாத்தையும் புத்த விகாரமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. திருப்பதி ஏழுமலையாக இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்ட வேண்டும், திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும்,
இது அப்போ வந்து பெரிய சர்ச்சையாச்சு. இது வந்து இந்துக்களுக்கான ஒரு தெய்வீகமான இடம், இதை போய் இடிக்கணும்னு சொல்றீங்களே, ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. என்னடான்னு அவகிட்ட போய் கேட்டோம்னா அப்போ ஒரு உருட்டு உருட்டுனாருங்க. என்னன்னா, நான் வந்து அப்படி சொல்லல, நீங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சங்கிகளை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா 2019ல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நான் வந்து தேவாலயம் மசூதிலாம் போனேன்னா எனக்கு பிரேயர் பண்ணணும் அப்படின்னு தோணும், ஆனா கோவிலுக்குலாம் போனேன்னா அங்க வந்து அசிங்கமான பொம்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இப்படி கட்டியிருந்தா பூம்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமாக கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில். என்னன்னே, இந்து மக்கள் வழிபடுற இடம் இது, இப்படி போய் வெறுப்பு அள்ளி கொட்டிருக்கீங்களே அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு உருட்டி இருக்காரு. என்ன தெரியுமா, நான் வந்து இந்து மக்களுக்கு எதிராக பேசல, இந்துத்துவ ஐடியாலஜியை எதிர்த்து தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் எந்த இந்துக்கு எதிராகவும் பேசவில்லை. இந்து மக்களின் நம்பிக்கை என்பது வேறு. இந்து மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற சங் பரிவார் கும்பல் வேறு. சங் பரிவார் பேசுகிற அரசியலை எதிர்த்தால் நாம் இந்துக்களை எதிர்க்கிறோம் என்கிறார்கள். அட, இவர் சொன்ன பதில பாருங்களேன். இந்த கோவில்ல இருக்க சிலைகளுக்கும் இவர் இப்ப பேசினதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்து விஷயத்தை எதிர்க்கிறது சர்ச்சையாகுதுன்னு தெரிஞ்ச நம்ம அண்ணன் அந்த வார்த்தையை அப்படியே மாத்திக்கிட்டாரு. சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு மாத்திட்டு சும்மா இருந்த நம்ம உதயநிதியை கூப்பிட்டு அவரையும் ஒரு ஈவென்ட்ல பேச வச்சிருக்காரு. சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு இவர் பேசின இந்த பேச்சு இந்தியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆச்சு. இத போய் உதயநிதி அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயா இல்லங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வர, இனிமே சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்ற வார்த்தை எங்க வாயில இருந்து வராது அப்படின்ற மாதிரி அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. இந்து விஷயத்தை எதிர்த்தா எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனாதானம் அப்படின்னு ஒன்ன கையில எடுத்தாரு. சனாதானத்தை எடுத்தாலும் இங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம அண்ணன் அடுத்து இதை அப்படியே மாத்திட்டாரு. மதச்சார்பின்மையை காப்போம் அப்படின்னு. இப்ப நடக்கிற மாநாடு ஈவென்ட்ல எல்லாத்துலயுமே மதச்சார்பின்மையை காப்போம் அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்காரு. இது என்ன மதச்சார்பின்மைன்னு எனக்கு தெரியலங்க. ஒண்ணு, நீங்க என்ன பண்ணிருக்கணும், விபூதியே அழிச்சிட்டு குல்லாவே மாட்டாம இருந்திருக்கணும், இல்ல விபூதியும் வச்சிருக்கணும் குல்லாவே மாட்டிருக்கணும். ஒன்ன வச்சுட்டு ஒன்ன எடுத்திருக்கீங்க. இதுல என்ன மதச்சார்பின்மை இருக்கு? இவரோட பொலிட்டிக்கல் ரெக்கார்ட் எடுத்து பாருங்களேன். தொடர்ந்து கோவில்களையும் இந்துவிசத்தையும் ராமரையும் இந்த மாதிரி பல கடவுள்களை இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால் ஐயப்பனே ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தான், அதான் சனாதனம். அதுக்கப்புறமா சனாதானத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாரு. சரி, அதுலயாவது ஸ்டாண்டர்டா இருக்காரு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. அதுக்கப்புறமா மதச்சார்பின்மையை காப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டா கையில எடுத்திருக்காரு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நெருங்க ஒரு டிராமா போடுவாருன்னு நினைக்கிறேங்க. இதே உங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்திருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க? அப்படித்தாண்டா விபூதி அழிப்பேன், சனாதானத்தை வேரோட ஒழிப்பேன், இது ரெண்டுமே என்னோட சமுதாய நீதிக்கு புறம்பானது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். விபூதி அழிச்சிட்டு அப்படித்தான் குல்லாவ மாட்டுவேன், ஏன்னா கிறிஸ்துவமும் இஸ்லாமும் சமத்துவத்தை பேசுற ஒரு ரிலீஜியன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க உங்க கொள்கை பிடிப்புல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு ஏத்துக்கலாம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, விபூதி அழிச்சிட்டு நான் வேர்வையை தான் தொலைச்சேன் அப்படின்னு ஒரு உருட்டி இருக்கீங்க. என்னன்னு இதெல்லாம் பாக்குறவங்க எப்படி சிரிக்கிறாங்க தெரியுமா? இது என்ன இதோடய முடிய போகுது? எலெக்ஷன் வேற நெருங்க போகுது. அந்த நேரத்துல பழனிக்கு பால் காவடி எடுக்கிறேன், அயோத்திக்கு நான் நடந்தே போறேன் அப்படின்னு ஒரு உருட்டுவீங்க. யாருக்கு தெரியும்? பார்த்து உஷாரா இருங்க மக்களே. அடுத்து இந்த மாதிரி யாரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. அடுத்தடுத்த பதிவுகள்ல ஒவ்வொரு ஆளா ரோஸ்ட் பண்ணி போடுவோம்.